ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது போன வாரம் நம்ம குரூப்பில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் எடுத்தேங்க. அந்த வீடியோ தான். அதில் வந்து வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் ஆர்டர் எடுக்கல. பிரான் தொக்கு, அப்புறம் சிக்கன் 65, நெத்திலி ஃப்ரை, அப்புறம் ஐலா ஃபிஷ் அந்த மீன் வறுவல் எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் எடுத்திருந்தோம். எல்லாமே வந்திருந்தது. பிரியாணி வந்து ஒரு 7 பிரியாணி ஆர்டர் வந்திருந்தது. ஆனால் என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆர்டர்லாம் கம்மி தாங்க. சென்னையில் தான் தாறுமாறாக இருக்கும். சண்டே ஆனாலே பயங்கரமாக ஆர்டர் வரும். அதுவும் இதை விட என் ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா 12 மணிக்கெலாம் ஆர்டர் கொடுப்பாங்க. 12:30 to 1:30 என்னோடைய டெலிவரி டைம். ஆனால் 12 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சொல்லுவாங்க, ஐயோ பிரபா எனக்கு ஒரு 3 பிரியாணி வேணும், 4 பிரியாணி அப்படின்னு. அதுக்காக ஏற்ற மாதிரி நான் வந்து அட்வான்ஸாகவே ரைஸில் சிக்கன் எல்லாமே போட்டு எப்படி வந்து கண்டிப்பாக ஆர்டர் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் போகும் நம்மளுக்கு. சென்னையில் வந்து அப்புறம் வெரைட்டியாக வேறு போடுவோம் நம்ம. குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு வறுவல், இந்த மாதிரி வெரைட்டியாக போடுவோம். இங்கே வந்து அந்த அளவுக்கு போடுறதில்ல. இங்கெல்லாம் குடல்லாம் வாங்கினோன்னா அவ்வளோதான், நம்மளுக்குலாம் கட்டுப்படி ஆகாது. அங்கே சென்னையில் வந்து ரேட்டு வந்து குடல்லாம் வந்து ஒரு குடலே வந்து 200 அந்த மாதிரி தான். முழு குடலுமே அப்படியே கொடுத்துருவாங்க. அதில் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் வரும். அதனால் அங்கே போட்ட மாதிரி இங்கெல்லாம் போட முடியாது. எல்லா ஐட்டமும் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் அங்கே எல்லாமே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் முதல்ல வந்து நெத்திலி ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐலா ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் கத்தரிக்காய் தொக்கு, அப்புறம் சிக்கன் வறுவல், எப்பவும் போல் தயிர் பச்சடி, அதுக்கு பிறகு முட்டை எல்லாமே வந்து பிரியாணிக்கும் சேர்த்து வந்து சூப்பராக செஞ்சு நம்ம டெலிவரியும் கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த வாரம் வந்து ஆர்டர் எடுக்கலை. ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுற வேலை அதுவுமே அரைகுறையாக கிடக்கு. பாதி க்ளீன் பண்ணி இனிமேல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதனால் போன வாரம் ஆர்டர் எடுக்கலை. மற்றபடி சூப்பராக வந்து எல்லாமே கொடுத்துட்டோம். பிரான் தொக்குமே 2 ஆர்டர் வந்தது. அதையும் ரெடி பண்ணியாச்சு. அந்த டைமுக்குள்ள சூப்பராக பிரியாணியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா? எல்லாம் சாப்பிட்டு போன வாரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ போடுற டைமை பாருங்கள். மற்றபடி சூப்பராக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க கேப் விட்டு வீடியோ போடுறதுக்கே லேட் ஆகிடுது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.